குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 28/8/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். திதி இன்று மாலை 5 மணி 41 நிமிடம் வரை பஞ்சமி. அதன் பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று காலை 9 மணி 28 நிமிடம் வரை சித்திரை. அதன் பின்பு சுவாதி. நாம யோகம் பிற்பகல் 1 மணி 39 நிமிடம் வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் மாலை 5 மணி 41 நிமிடம் வரை பாலவ கரணம். அதன் பின்பு கௌலவ கரணம். இன்றைய தினம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி 15 நிமிடம் வரை. மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9 மணி 28 நிமிடம் வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது மீன ராசிக்கு. இன்றைய தினம் வியாழக்கிழமை. வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷாமூர்த்தி வழிபாடு. சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு. நல்ல முகூர்த்த நாள் இன்னைக்கு. சரி, இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் எலும்பிச்சங்கனியை கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை ஒரு சொம்புலியோ மஞ்சள் பச்சை கற்பூரம் போட்டு வடகிழக்கு மூலையில் வைக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வாசலில் தீபம் ஏற்ற சொல்லியிருக்கும். 2 தீபம். எப்படி அந்த 2 தீபம் ஏற்றணும் அப்படின்னா, ஒரு தட்டு எடுத்து அட்சதை போட்டுட்டு, அட்சதைனா என்ன, அரிசியும் மஞ்சளும் கலந்து வச்சுட்டு 2 பக்கம் வாசப்படியில் ஒரு ஸ்கொயராக மஞ்சளில் போட்டுட்டு அந்த இடத்துல தட்டு வச்சு அதில் அட்சதை போட்டு அகல் வச்சு மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிட்டு வரணும். 2 தீபம் அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். சரி, இப்போது ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு முன்பகை இருக்கும். இந்த முன்பகை, அதே மாதிரி எதிரி தொல்லை, இப்படிப்பட்டவர்கள், அதே மாதிரி பண வசிய ஏற்பட இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்குது. என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, இது பெரிய ப்ராசஸ் தான். இது செய்ய முடிஞ்சவங்க செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம எதிரி தொல்லையிலிருந்து விலகிறதுக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயந்தான். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கோச்சாரம் அப்படின்னும்போது சிம்ம லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கன்னியில் அங்காரக பகவான், துலாத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அதே போல் கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, இப்போது நம்ம தொல்லை எதிரி தொல்லை நீங்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பகை. இப்போ நிறைய பேர் பகையை தான் வளர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி வளர்க்காதீங்க. எல்லார்கிட்டேயும் நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யார் எப்படின்றதே நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி உலகம் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு.
அதுவும் ஒரு பக்கம் அந்த ஸ்பீடு போயிருந்தால் ஒரு பக்கம் நோயின்ற ஸ்பீடும் போயிட்டுருக்கு. அதனால் யார்கிட்டையும் நம்ம பகையோ இல்லை எதிரியாவோ யாரையும் நினைக்க வேண்டாம், சரிங்களா? அதுதான் வள்ளலார் சொல்லுவார். அந்த மாதிரி என்னென்னா யாரிடமும் நம்ம அன்பு செலுத்தணும். விவேகானந்தரும் இதே தான் சொல்லியிருக்கார். அதனால் அதுக்காக போயிட்டு பகையாக இருக்கிறவங்ககிட்ட போய் காலில் விழலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, துஷ்டரை கண்டா தூர விலக, அந்த மாதிரி விலகிட்டால் போதும். அதனால் அவங்கள அப்படிப்பட்டவர்கள் முன்பகையால் தொல்லைகளை சந்திப்பவர்கள், சில பேர் ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன செய்யணும்னா 21 அமாவாசை 21 அமாவாசைக்கு முருகன் கோவில் நீங்கள் இயன்ற அளவுக்கு அன்னதானம் தீபம் ஏற்றி, அதாவது 9 தீபம் ஏற்றணும். முருகன் கோயிலில் போயிட்டு 6 தீபம் கிடையாது, 9 தீபம். ஏன்னா முருகன்றது செவ்வாய் தான் பகையை வளர்க்கக்கூடியது, புரியுதுங்களா? செவ்வாய் கடனுக்கும் அதிபதி, கடன் அடைக்கிறதுக்கு அதிபதி, முருகனுக்கு அதிபதி, அதே மாதிரி தொல்லைக்கும் அதிபதி, எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அதனால் அவருக்கு போயிட்டு 9 தீபம் ஏற்றிட்டு அன்னதானம் செய்துக்கிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பகை விலகும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பலம் என்ன பலவீனம் என்ன அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாள். அதே சமயத்தில் இன்றைய தினம் சகோதரர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். தன விருத்தி இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவிடைய அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு தருணம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாள் அருமையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. நல்ல சுகமான ஒரு நாள். வியாபாரத்தில் நல்ல லாபமும் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்களும் இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களாகட்டும் குடும்பம் ஆகட்டும் ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி தன வரவு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதே சமயத்தில் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மற்றபடி இன்றைய நாள் நல்ல சிறப்பான ஒரு நாள். பேச்சுக்களுக்கு மதிப்பு கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். திடீர் தன வரவும் இருக்கும். குடும்பத்தாரின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்தில் பிள்ளைகளாலையும் கொஞ்சம் மனக்கஷ்டம் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு அனுகூலமும் இருக்குது ஒரு சில விஷயத்தில். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களால் உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. உங்களுடைய குண நலன்களில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப மாற வேண்டாம், கோவப்படாதீங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள், தன வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்றைக்கி ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி வேகத்தோடு எதையும் செய்யாதீங்க, விவேகத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள்னால் வேலையில் வியாபாரத்தில் இதிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது வேறு விதமாக எதையும் நினைக்க வேண்டாம். இன்றைய நாள் வியாபாரத்திலும் தொழிலிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சிறு சிறு காரியத்தில்
தடை கொஞ்சம் ஏற்படும். அது மாலை வேலைக்கு அப்புறம் அது கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உறவினர்களிடத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. புதிய வேலை தொடர்பான முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி சேமிப்பு சார்ந்த செயல்களில் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். உங்கள் வேலையில் ஈடுபாட்டோடு வேலை செய்யுங்க. ஏன்னா 4ஆம் இடத்தில் செவ்வாய், அதே போல் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. அதனால் பெண்களால் சில தடை தாமதம், அவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கெல்லாம் எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. கடன் விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி உற்சாகத்தோடு இருப்பீங்க. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதே மாதிரி சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை நடக்கின்ற ஒரு தருணம். அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு கலகலப்பான ஒரு சூழலை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. சில விஷயத்தில் மட்டும் பொறுமையை கையாளுங்கள். சட்ட சிக்கல்கள் இருந்தால் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக கையாண்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் இதெல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கின்ற ஒரு தருணம். வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறனாமே, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும். அதே சமயத்தில் சகோதரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு பயணங்களால் அனுகூலம் இருக்கும். இந்த வண்டி வாகனத்தால் வேலை பார்க்குறவங்க, இந்த டூரிஸ்ட்டு ட்ராவல்ஸு இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கோபப்படக்கூடாது, முன்கோபம் வரக்கூடாது. ஏன்னா செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இப்பொழுது இருக்குது. முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி மருத்துவரையும் அணுகி பார்க்கணும், ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். காரணம் என்னென்னா 7ஆம் வீட்டில் ராகு, ஜென்மத்தில் கேது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். மற்றபடி இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். தன வரவு சிறப்பாக இருக்குது. வெளியூர் பயணங்களால் அனுகூலம் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்களால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். இப்போ வரவு 100 ரூபாய் இருந்தால் செலவு பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாவாக இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். அதனால் கன்னிராசி நேயர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்துக்க வேண்டியது அவசியம். தொழில் மாற்றங்கள் கிடைக்கும்.
கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் கோபப்படாமல் பதில் சொல்லுங்கள். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை, சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. தொழில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில்னால் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க 10ல் குரு வந்தால் பதவி போகும். அதெல்லாம் கிடையாது. பதவி மாற்றங்கள் கிடைக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். முயற்சி செய்யணும், சரிங்களா? அதே சமயத்தில் புதிய நபர்களிடம் உங்கள் கருத்துக்களை சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு, கவலைப்படாதீங்க. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டவங்க, இதுவரைக்கும் கடன் தொல்லையில் இருந்தவங்க, இதுவரைக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கெல்லாம் எல்லாம் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதனால் கன்னிராசி நேயர்கள் பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், அதுதான் முக்கியமானது. கை கால் வலி, கால் வலி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உடனடியாக பார்த்துக்கணும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட நிறநாமன், அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கலன்னு நினைக்கிற ஒரு சில விஷயத்துக்கு இன்றைய தினம் முடிவு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் எதை செய்தாலும் சிந்தித்து, ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்து சார்ந்த வேலையில் நிறைய மாற்றமான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே போல் நிறைய பேர் கடன் தொல்லையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். எதிர்பார்த்து சில உதவிகரம் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். பிள்ளைகளால் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு விதமான ஒரு சோர்வுனா மனசில், இப்போ சந்திரன்னா மனோகாரகன், அந்த மனோகாரகன் ஜென்மத்திலே இருக்கும்போது ஒரு வித குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பங்களை எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பக்தியில் மனதை செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதே சமயத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த போட்டி, நிறைய போட்டி பொறாமன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இன்றைக்கி நிறைய இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சோர்வெல்லாம் விலகி சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மை இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற ஒரு செயல்பாட்டிலெல்லாம் தலையிடாதீங்க. தொழில் ரீதியாக எதிர்பார்த்திருந்த உதவிகளெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் முயற்சி செய்யணும். முயற்சின்றது தான் திருவினையாக்கும். அதனால் விருச்சிகராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்க. சகோதர வழியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட்டு, அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் செய்கிறவங்க, டீ கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு வருவாய் வரக்கூடிய தன்மை இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல
உயர் அதிகாரிகளாகட்டும் சக ஊழியர்களாகட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு நாள், லாபங்கள் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்திலும் நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்தில் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளால் சங்கடங்கள் இருந்ததெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி உங்கள் உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகளும் இன்றைக்கி கிடைக்கும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள். தன வரவு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியத்தில் எல்லாமே இன்றைக்கி வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்பொழுது முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் இன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகி நல்ல ஒரு நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். தொழிலில் மேன்மை இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இருக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சில சிக்கல்கள், சண்டைகள், பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பார்த்த ஒரு பண வரவு இருக்கும். இப்போ லோனுன்னு போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது இருக்குது. பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் கூடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அந்த படிப்பில் ஆர்வம் காட்டுவாங்க. இல்லை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகள் இருந்தால் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே போல் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோகம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த மந்த நிலை, தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகி சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்கள் ஆகட்டும், அதே மாதிரி குடும்பத்தினர் ஆகட்டும் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒரு தருணம் இப்பொழுது இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். மன திருப்தி ஏற்படும். தொழில் சார்ந்த முதலீடு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. அந்த முதலீடு இன்றைக்கி மட்டும்தான் அது. ஏன்னா 9ல் உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு தருணம். தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும், இப்போது மனை வாங்கணும், வீடு வாங்கணும், அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ செய்யக்கூடிய ஒரு தருணம் நன்றாக இருக்குது. நீங்கள் அதை செய்யலாம். இன்றைக்கி வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்கள்
முயற்சிகள் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைக்கி சந்திராஷ்டம் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் ஆகட்டும், எதுவாகட்டும், ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். முயற்சிகளில் சில மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும். சகோதர வழியில் சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும். பிள்ளைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லும்போதும் கவனமாக சொல்லுங்கள். அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. விநாயகருக்கு ஒரு தேங்காவாவது வாங்கி, அதுவும் இந்த அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு சூறக்காய் விட்டுட்டு போனீங்கன்னா எந்த சந்திராஷ்டமும் ஒன்றும் பண்ணாது. இன்றைக்கி அதிசய திசை மேற்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு இனமுறியாத அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுவும் பயணங்கள் போது ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.